ஒரு வண்டியை எக்ஸ்போர்ட் பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1008 ப்ராசஸ் இருக்குது. அதுலேயும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்புக்குள்ளேயே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹுண்டேயோடைய இந்த ஷிப்புக்குள்ளே இருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த ஹுண்டே ஆக்சென்ட், அதாவது நம்ம ஊரில் இது வெர்னான்னு சேல் பண்ணுறாங்க, பட் வெளிநாட்டில் இது பேர் ஆக்சென்ட்டுங்க. ஸோ இந்த வண்டியை எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் இந்த டோ ஹுக் இருக்கு இல்லையா, இந்த டோ ஹுக்கில் கொக்கியை மாட்டி அதுக்கப்புறம் கீழே ஃப்ளோர்லேயே ஆங்கர் பாயிண்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் வந்து கொக்கியை மாட்டி வண்டி எங்கேயும் ஆடக்கூடாது, நகரக்கூடாது, அண்ட் மெயினாக வந்து ஒரு வண்டிக்கு ஒரு வண்டி முட்டிக்கக்கூடாது. அந்த கவனத்தில் அவங்க ப்ராப்பராக வந்து பேக்கேஜ் பண்ணி தான் ஒரு இடத்துல நங்குற மாதிரி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஷிப்பில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கவனிக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் கப்பலுக்கு உள்ளங்க 9th ஃப்ளோர். இதே மாதிரி மொத்தம் 8 ஃப்ளோர் இருக்குங்க. ஸோ இந்த கப்பலோட கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6000 கார்ஸ், மொத்தமாக 6000 கார்ஸ் வந்து ஏற்றலாம், அதுக்கு மேலேயே கூட ஏற்றலாம். ஆனால் இவங்க ஒரு அளவுக்கு 6000 கார்ஸ் அப்படின்னு லிமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 6000 கார்ஸ் ஏற்றிட்டு ஒரு 2 நாளில் ஏற்றுறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏற்றிட்டு எந்த நாடுக்கு போகுதோ அந்த நாடுக்கு வந்து அந்த கப்பல் வந்து கிளம்பிடும்.